வணக்கம். ரீசெண்டாக நாங்கள் கேரளா போயிருந்தப்போ அங்கே சாப்பிட்ட குமரகம் ஃபிஷ் கறி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்த மீன் குழம்பு தான் இது. அவங்க ஸ்டைலில் செஞ்ச இந்த மீன் குழம்பு செய்யறது எப்படி, அது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய், கொடம்புளி, இஞ்சி திருவல், தேங்காய் பால். இதுதான் அவங்க குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட்டை வித்தியாசமாக காட்டுது. யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கிற இந்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் இதை 3த்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எண்ணெயில் இந்த வெங்காயம் வதங்குறப்போ கண்ணாடி பதம் வந்தால் போதும், அது வரைக்கும் வதக்கிடலாம். அவங்க மெயினாக தேங்காய் எண்ணெயில் செய்கிறனால இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் புளி அவங்க கொடம்புளியில் செய்கிறனால புளிப்பு எல்லாமே மிதமான அளவில் இருக்கும். 6லேருந்து 8 பல் பூண்டை சின்ன சின்ன துண்டுகளாக்கி இதில் வதக்கிக்கலாம். அவங்க ஃப்ளேவருக்காக ஸ்பெஷலாக சேர்க்கறது இஞ்சி துண்டுகள், அதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம மீன் குழம்புக்கும் அவங்க மீன் குழம்புக்கும் கொஞ்சம் வேரியேஷன் காட்டுறதே இந்த இஞ்சி துருவல் மட்டும்தான். அடுத்தது ஒரு பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 பழம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிடணும். தக்காளியும் நல்லா கூழ் மாதிரி அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க கொடம்புளி சேர்க்க போகிறோம். இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப டார்க்காக கலர் மாறணும்னு இல்லை, ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் பெரட்டினா போதும். அடுத்தது கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க கொடம்புளி சாறை இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்து எண்ணெய் மேலே தெளிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். 1/2 முடி தேங்காவை நல்லா திருவி கெட்டியான பால் புழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த தேங்காய் பாலையும் இந்த மீன் குழம்புல இப்போ சேர்த்துற போகிறோம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மீன் பாறை மீன், கொடுவா மீன் அது மாதிரி இருக்க பெரிய பெரிய பீசஸாக இருக்க மீன்களை துண்டுகளாக்கி க்ளீன் பண்ணி இதில் சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். மீன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போது குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி மீனும் லைட்டாக அதில் நல்லா மெர்ஜாயிடுச்சு. இந்த குழம்பு செஞ்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த மீனில் இருக்க டேஸ்ட்டு மொத்தமாக அந்த குழம்புல கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சு கார்னிஷ் பண்ணதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை தழைகளை இது மேலே போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா கம்மன் மணக்கிற குமரகம் மீன் கறி ரெடி ஆகிடும். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு டிஷ் இது. குமரகத்தில் நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல அங்கே சமைச்சு கொடுத்த ஷெஃப்கிட்டேருந்து தான் இந்த ரெசிபியை வாங்கினேன். அவர் சொன்ன இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நானும் வீட்டில் சமைச்சு பார்த்தா ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இந்த மீன் குழம்பு. இந்த டிஷ்ஷை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.